ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 27 அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்திலே வாசிக்கிற பொழுது தன் கூட்டை விட்டு வெளியே ஓடி போகிறதான ஒரு குருவி அப்படியே மனுஷனை ஒப்பனையாய் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன், குருவியும் மனிதனும் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். ஒரு குருவி கூட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய கூட்டை விட்டு அது வெளியிலே ஓடி போகுமே என்று சொன்னால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. அது ஒரு நிலையற்ற ஒரு இடத்திலே அலைகிறதாய் அமைந்துவிடும். இன்னைக்கு இந்த உலகத்திலே தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has planned and kept us in a right and good position in our earthly life. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு நிலைமையிலே சரியான ஒரு ஆசீர்வாதமான நிலைமையிலே வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து பிசாசு தந்திரமாய் வெளியே தள்ளினானோ அதை போலவே இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டு தன்னுடைய மனதை மனிதர்கள் மேலே திணித்து, விசேஷமாய் விசுவாசிகள் மேலே அதை திணித்து அவர்கள் வாழ்விலே சொல்லனா துயரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அது அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய நோக்கமோ நாம் அவருடைய நாமத்தை கொண்டாடி அந்த நாமத்தினுடைய மகிமையையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் அனுபவித்து தேவன் எனக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு நன்மை பாராட்டி இருக்கிறாரே என்று சொல்லி அவைகளிலே நாம் நிலைத்திருக்க தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றின் மீதும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. You are already blessed, you are protected, you are healed. God has kept you above everybody. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கல உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்க. What is my right position that you have blessed me? இந்த வாழ்க்கையில் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அந்த இடம் எது? இன்னைக்கு அநேகர அந்த ஃபோக்கஸில் இருந்து அவங்களை கவனத்தை திருப்பி, வாழ்க்கைன்னா கஷ்டம் வரும், கண்ணீர் இருக்கும், பாடுகள் இருக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கை போராடி கொண்டே இருக்கணும். போராட்டம் வரும், ஆனால் ஜெயிக்க வேண்டுமே. அதுதானே ஏசப்பாவுடைய ஃபார்முலா. நாம் தொடர்ச்சியாய் போராடி கொண்டே நாம் இருந்தால் எப்பொழுது ஜெயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி God has called you and blessed you. ஆண்டவர் உங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்க விட்டுடாதீங்க. அது எதுவாயிருந்தாலும் சரி, மேபி யுவர் லைஃப், யுவர் ஜாப், யுவர் பிளேஸ், யுவர் ஃபேமிலி, யுவர் ஃபோக்கஸ், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேலை, உங்களுடைய வேலை ஸ்தலம், நீங்கள் எதிலும் குறைவுபட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ கர்த்தரை நம்பி இருக்கிற நீ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறது. கர்த்தரை நம்புகிற நீ அசையாமல் இருப்பாய். You will not be shaken at any circumstances. No problem can shake you because mighty God, powerful God lives in you. Hallelujah. கர்த்தர்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்கிறவர். உனக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறார். அந்த நன்மையான ஸ்தானத்தை விட்டுடாதீங்க. அட் எனி காஸ்ட் விட்டுடாதீங்க. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. உங்களுக்கு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கை, தயவு நிறைந்த வாழ்க்கை. அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் பலுகி பெருகுங்கள். பரலோக தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிசாசு பல கணக்குகளை எங்களுக்கு விரோதமாய் போடுகிறான். ஆனால் பரிசுத்த தேவனாகி நீர் எங்களுடைய வாழ்வையும் குடும்பத்தையும் எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துரு தன்னுடைய தந்திரத்தினால் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிற இடத்திலிருந்து எங்களை கீழே தள்ளிவிடாதபடி நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய்வுகளை பற்றி கொண்டு நாமத்தை துதிக்கிறவர்களாய், கொண்டாடுகிறவர்களாய், என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல நீர் அழைத்த அழைப்பிலே, கிருபைகளிலே, ஆசீர்வாதங்களிலே நிலைத்து நின்று நாமத்துக்கு மகிமை சேர்க்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.